தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் அதிமுகவில் இருந்து விலகி தாவிக சார்பில் களம் இறங்கிய வி.எஸ். பாபுவிடம் தோல்வியை தழுவினார். மொத்தமுள்ள 31 அமைச்சர்களில் துரைமுருகன், பழனிவேல் தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா, கீதா ஜீவன், அன்பில் மகேஷ் உள்ளிட்ட 15 பேர் தோல்வியடைந்தனர். பதிவான வாக்குகளில் 82,997 வாக்குகளை வி.எஸ். பாபு பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 74,202 வாக்குகள் மட்டுமே பெற்று 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் பதவியில் இருந்த ஜெயலலிதா 1996ஆம் ஆண்டு தோல்வியடைந்த பிறகு முதலமைச்சராக இருந்த ஒருவர் சட்டப்பேரவை தேர்தலில் தனது சொந்த தொகுதியில் தோல்வியை தழுவுவது இதுவே முதல் முறையாகும். அதேபோல் திமுக தலைவராக இருந்தபோது சி.என். அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் தோல்வியடைந்தார். அவருக்கு பிறகு திமுக தலைவரான கருணாநிதி சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிட்ட எந்த தொகுதியிலும் தோல்வியை சந்திக்காதவர். ஆனால் திமுக தலைவராக இருக்கும் ஸ்டாலின் அண்ணாவிற்கு பிறகு தனது தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். அதுவும் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினுக்கு தலைமை தேர்தல் ஏஜென்டாக இருந்து தற்போது தாவேக்காவில் உள்ள வி.எஸ். பாபுவிடம் தோல்வியை தழுவியுள்ளார். இதேபோல் திமுகவின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனும் காட்பாடி தொகுதியில் தோல்வியை தழுவினார். அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், பழனிவேல் தியாகராஜன், கீதா ஜீவன், மூர்த்தி, அன்பில் மகேஷ், ஆவடி நாசர், மதிவேந்தன், முத்துசாமி, சொரத்தூர், ராஜேந்திரன் ஆகியோர் தாவேக்க வேட்பாளர்களிடம் தோல்வியடைந்தனர். அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர், தங்கம் தென்னரசு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், கே.என். நேரு, சேகர் பாபு, ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, ரகுபதி, மெய்யநாதன், ராஜகண்ணப்பன், கோவிசெழியன், ஏவவேலு, சி.வி. கணேசன் ஆகியோர் வெற்றி பெற்றனர்.